அமித்ஷா இதே கேள்விக்கு அதே பதில சொல்றார். தாவேகாவோடு கூட்டணி இருக்குமா அப்படின்னா காலம் இருக்கு அப்படின்றதான் பதிலா இருக்கு. கூட்டணி அமைந்தால் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாதுங்க. எடப்பாடி பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அடுத்த சில தினங்கள கூட்டணி அமைச்சாரு. எப்படி வந்துச்சு? இது ஒன்னா இருக்குதுன்னா தலைவர்கள் வந்து இப்ப ஸ்டாலின் வந்து டிக்ளேர் பண்றாரு, நாங்க ஒன்னாத்தான் இருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா உள்ளுக்குள்ள நடுக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விஜய்ன்றது யாரு? அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சீமானே எதுக்கு அதிமுக அணிக்கு போக முடியாதுன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மக்கள் ஆய்வகத்தின் இயக்குனர், லயோலா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் ராஜநாயகம் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், நீங்கள் 2001ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து கள ஆய்வு நடத்தி தேர்தலுக்கு முன்பாக யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வியை தழுவாங்க, யார் எவ்வளோ வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தி வெளியேறீங்க. ஆனால் அது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக கூட்டணி வெற்றி 2026 தொடருமா, இல்லை அந்த வெற்றியை அதிமுக கூட்டணி கைப்பற்றுமா? சார், நீங்கள் இந்த கேள்வியை ஒரு அசம்ஷனோட முன்முடிவோட ஆரம்பிக்கிறீங்க. அதாவது 4 முனை போட்டி உறுதியாயிருச்சு அப்படின்றீங்க. 4 முனை போட்டின்றது உறுதியாகலை, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த 4 முனை போட்டி அப்படி இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது இல்லையா, கூட்டணி இருக்குது இல்லையா, அந்த கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்றது உறுதி இல்லை. அதையும் நீங்கள் முன்முடிவாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சூழ்நிலையில் என்ன இருக்குதோ அதை தேர்தல் வரைக்கும் கண்டினியூ பண்ணால் எப்படி அந்த முடிவை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதை தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது தேர்தல் வரப்போகிறது மார்ச் அல்லது ஏப்ரல் மே அந்த டைம் தான். அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. 8 மாதம் இருக்குது. அமித்ஷா அவருடைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் பத்திரிகைக்கு அதுக்கப்புறம் ஆங்கில பத்திரிகைக்கும் கொடுத்தது. தாவேகாவை பற்றி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது முதல்ல தமிழ் பத்திரிகை 2 தமிழ் பத்திரிகை கொடுக்கும்போது கேட்கும்போது டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இருக்கிறாரு. அது நோ அப்படின்னு சொல்லலை அவர். அதுக்கு அடுத்து தாவேகால அவங்க அந்த கூட்டத்தில் கொள்கை எதிரி பாஜகவோடும் இது அரசியல் திமுகவோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொன்ன பிற்பாடு அடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த இன்னொரு ஆங்கில பத்திரிகைக்கு இன்டர்வியூ. அதுலேயும் அமித்ஷா இதே கேள்விக்கு அதே பதில சொல்கிறார். அதாவது தாவேகாவோடு கூட்டணி இருக்குமா அப்படின்னா காலம் இருக்கு அப்படின்றதான் பதிலா இருக்கு. அதிமுக பாஜக வந்து தாவேகாவை அதாவது அப்ரோச் பண்றாங்க. ஆனா தாவேகா தான் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்றுக்கொள்ளல. இப்போ சார் இப்போ ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது அதுலேயுமே நீங்கள் அதில் ஒரு செட்டிலான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் தாவேகால என்ன சொல்கிறாங்க, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொல்றாங்க. இருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லல. இல்லை. அப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம். ஆனால் பாஜக தடையாக இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய கருத்தாக உள்ளது. இப்போ நம்ம வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசுவோம். பின்னாடி திரைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாவேகா தரப்பிலிருந்து பாஜக கூட கூட்டணி இல்லை,
அதிமுகவை பற்றி பேசலை. சரி, நம்ம அரசியல் களத்தில் கூட்டணி எப்படி வேணாலும் நடக்கலாம். அதாவது பாஜக அதிமுக சேர்ந்த என்டிஏ அலையன்ஸ் இல்லையா, அந்த அலையன்ஸ் இருக்குது. இப்போ விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். என்ன சொல்லலாம்? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தாவேக சேருதுன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏங்க சொல்ல முடியாது? சொல்லலாம். இது மாதிரி அரசியல் எதுவும் நடக்கலாம். இது மாதிரி உதாரணங்கள் நிறைய நடந்திருக்கு. எதிரிகளோடு சேர்ந்து இருக்கும்போது நாங்கள் அவங்க கூட இல்லைங்க, இவங்க கூட தான் சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதனால் அதாவது இப்போ இன்றைக்கு சூழ்நிலையில் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொவிஷனல், டென்டேட்டிவ், மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த மாற்றம் எப்போ உறுதியாக அப்படின்னா, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி, தேர்தல் ஆணையம் அந்த ஸ்கெட்யூலை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் அந்த போட்டியாளர்கள் வேட்பாளர்கள் வந்து மனுவை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மனுவை வித்ட்ரா பண்ணுறாங்க பாருங்க. அது வரல, அது வரைக்கும் இது வந்து ப்ரொவிஷனலாக தான் இருக்கும். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்னாக்கா, திமுகவை வீழ்த்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும், அந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை ஏற்குன்னு சொல்லிட்டு கூவி கூவி தாவேகவை கூப்பிடுறாரு, என்டிகேவும் கூப்பிடுறாரு, சீமானையும் கூப்பிடுறாரு. ஆனால் இந்த 2 கட்சிகளும் வந்து தன் நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒருபோதும் நான் அதிமுக இணைய மாட்டோம், கூட்டணி அமைந்தால் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாதுங்க. ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்ட்டு இவர் எடப்பாடி சொன்னதே இல்லையா? அவர் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள திரும்ப கூட்டணி வந்துச்சா இல்லையா? பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு, அடுத்த சில தினங்களை கூட்டணி அமைச்சாரு. எப்படி வந்துச்சு? இப்போ அதுக்கு என்ன நியாயம் சொல்றாரு? அதனால அந்த அரசியல்வாதிகள் ஒருபோதும் நடக்காது அப்படின்னா ஒருவேளை நடக்கலாம் அப்படின்றத அர்த்தம். அப்ப தாவேகா அதிமுகவுடன் இணைய வாய்ப்பு இருக்கின்றது இந்த 2026 தேர்தலில். அதாவது அந்த கதவுகள் எல்லாமே, சாத்தியங்கள் எல்லாமே ஓப்பனாக இருக்கு, திறந்து இருக்கு. இது எதையுமே நீங்க நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்கலாம். அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கணும், வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யணும், அந்த வேட்பு மனு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வரும் பாருங்க, அப்போ தான் இது இவங்க கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது உறுதி செய்யப்படும். இப்போ 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையில் வலுவான கூட்டணி தொடர்ந்து இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர்ந்து வெற்றியை பெற்று வருகிறது. சரி, இப்போ அந்த வெற்றி 2026 தொடருமா? மக்கள் திமுகவை தொடர்ந்து ஆதரிப்பாங்களா? இந்த 2019 சூழல் வேற. அப்போது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு. அந்த கூட்டணி வாங்கின வாக்கு எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் 2021 கூட்டணி, திமுக கூட்டணி அப்படியே இருந்துச்சு. எதிர்பக்கத்தில் கூட்டணிகள், அலையன்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது மாறிய சினாரியோ, பொலிட்டிக்கல் எலக்ட்ரல் சினாரியோ. அந்த சூழலில் திமுக அணி வாங்கின வாக்கு என்னன்னு தெரியும். 19 வாங்கினதுக்கும் 21 வாங்கினதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு. திமுக அணியை பற்றி நான் சொல்கிறேன். ஆமாம் இருக்கு. குறைஞ்சதா? குறைஞ்சது. ஓகே. 21 இந்த திமுக அணி வாங்கினது 24க்கு வாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே திமுக அணி அப்படியே இருந்துச்சு. சீன் மாறுது, எதிர்கட்சிகள் பக்கத்தில் வந்து சினாரியோ மாறுது. அப்படி மாறின அந்த தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி வாங்கின வாக்கு 21 வாங்கினதை விட குறைஞ்சதா? குறைஞ்சுதான் சார். குறைஞ்சது. ஆமாம், குறைஞ்சது. எங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வெற்றி மேல் வெற்றி வந்து என்ன சேருது அப்படின்னா வாக்கு அதிகமாகிக்கிட்டு போகணுமா குறைஞ்சிக்கிட்டு போகணுமா? அதிகரிச்சுட்டு போகணும். ஏன் குறைஞ்சிச்சு? அது எதிர்பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே கூட்டணியில் அவ்வளவு மாற்றங்கள் அவ்வளவு நடந்துட்டு இருந்தும் பாஜகனுடைய வாக்கு அதிகமாகிட்டே வந்துச்சா? 19 எவ்வளோ வாங்கினாங்க, 21 என்ன வாங்கினாங்க, 24 என்ன வாங்கினாங்க? ஏன் அது அதிகமாகிக்கிட்டு போச்சு? இத்தனைக்கும் பல குழப்படிகள் இருக்கு. எஸ். அப்படி இருந்தும்
ஒரு பக்கம் அதிகமாகுது. இந்த பாஜகவை தான் இவங்க வந்து பயங்கரமாக எதிரியாக அரக்கனா இதா சித்தரிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுக பேசுது, அணியில் இருக்கிறவங்க அதை சேர்ந்துக்கிறாங்க. ஓகே, திமுக பேசுது. அப்படி பேசுகிற பாஜக எப்படிங்க ஏறுமுகத்தில் இருக்குது? அவங்க சொல்கிற அந்த பெர்சன்டேஜில் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் எடுக்கணும். பாஜக 18 விழுக்காடு வந்துடுச்சுன்னா பாஜகவினுடைய வாக்கு இல்லை. இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அது கொஞ்சம் வேற தான் நம்பர் வரப்போகுது. இருந்தாலும் அந்த ஏறுமுகத்தில் இருக்குது. அது நம்ம கவனிக்க முடியுதா? சரி, சீமான் ஏறுமுகம் தான். சீமானை வந்து இன்னொரு பக்கம் பெரிய எதிரியாக இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா திராவிடத்திற்கு எதிராக அவர் பேசுகிறாரு. திராவிடத்தினுடைய தந்தை ஈவேரா அவரை எதிராக பேசுகிறாரு அப்படின்றதுனால சீமானுடைய இது நாம் தமிழர் கட்சி வந்து எதிரியாக பார்க்குறாங்க. அவருடைய வாக்கு எப்படிங்க ஏறிக்கிட்டே வந்துச்சு? ஏறிக்கிட்டே வந்தது மட்டும் இல்லை, இப்போ இந்த இடைத்தேர்தல் எடுங்க, ஈரோடுல டபுள் ஆயிடுச்சு. 16%, 16 அங்கீகாரம் அது முதலே வாங்கிடுச்சு. வாங்கிட்டு இடைத்தேர்தலில் எல்லாருக்குமே தெரியும் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு. அப்படி தெரிஞ்ச சூழ்நிலையிலையும் இது சீமான் கட்சி நாம் தமிழர் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சுமே எப்படி 8% அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, 16% அந்த இடைத்தேர்தலில் வந்துச்சு? இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இது ஒன்றா இருக்குதுன்னா தலைவர்கள் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நடுக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். மக்கள் நீதி மையன்ற கட்சி திமுக இணைந்திருக்கு. கமல்ஹாசனுக்கு வந்து மாநிலங்களவை என்ன கட்சி சொன்னீங்க? மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கே சார். ஓகே, சரி, அது இந்த எம்பி சீட்டு வாங்கினதோட அப்படியே காணா போச்சு. நீங்கள் இருக்கம்மா, சரி பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, அது கூடுதல் பலம். இப்போ திமுக தலைமையில 14 கட்சிகள் இடம்பெற்று உள்ளது சார். 14 கட்சிகளுடைய வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போக போகுது. ஆனால் திமுகவை 1977க்கு பிறகு தொடர்ந்து 2 முறை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்தலை. அது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவும் 1977 பிறகு தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்திக்கலை. இந்த நிலையில் திமுக கூட்டணி வெற்றி தொடருமா? 2-3 விஷயத்தை சேர்த்து கிளப் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. இது திமுக கூட்டணிக்கு பலம் அதிகமாயிருக்குதுன்றீங்க. கட்சிகளுடைய 14 கட்சிகள் இன்னைக்கு இருக்கு. கலைஞர் தலைமையில இவ்வளவு கட்சிகள் இல்ல, அண்ணா தலைமையில் இவ்வளவு கட்சிகள் இல்ல, எம்ஜிஆர் தலைமையில இவ்வளவு கட்சிகள் இல்ல, ஜெயலலிதா தலைமையில இவ்வளவு கட்சிகள் இல்ல. ஆனா ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியில இவ்வளோ கட்சிகள் இருக்கின்றது. அதாவது அரசியல் கட்சி தலைவர்களே திமுக தலைமையிலான அந்த கூட்டணி ஆதரிக்கிறாங்க, முதலமைச்சரை ஏற்றுக்கொள்றாங்க. மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பது கேள்வி சார். கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்துருக்குதுன்றது, அதாவது அந்த அணி பலம் வாய்ந்தது அப்படின்றதுக்கான அதற்கான உத்தரவாதம் கிடையாது. கருணாநிதி தலைமையிலே 2001 எத்தனை கட்சிகள் சேர்ந்து இருந்துச்சு? இவ்வளோ கட்சி இல்லை சார். ஏன்னா நிறைய கட்சிகள் சேர்ந்துச்சு. வதவதன்ட்டு இந்த நம்ம கோயம்பேடுல சந்தையில் விற்கிற கத்திரிக்காய் மாதிரி சேர்ந்துருந்தாங்களா? என்ன ஆச்சு? 2014 மக்கள் நல கூட்டணி ஒன்று அப்போ பண்ணாங்க, 2016. அது என்னாச்சு? நிறைய கட்சிகள். இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த பெரிய கட்சிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த சிறிய கட்சிகள்லாம் நிறைய இருக்குது. அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில். இப்போ அவங்களுடைய இது எண்ணிக்கை, அவங்களுடைய இது என்னாச்சு? கட்சிகள்லாம் நிறைய சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது கிடையாது. மக்களுடைய பார்வை இருக்குல்ல சார். இன்னும் 14 கட்சிகள் திமுக ஆதரிக்கிறது, நாம் ஏன் திமுக ஆதரிக்க கூடாது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வரும் அல்லவா? அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த 14 கட்சி இருக்குது. இது ஏன் மக்கள் நல கூட்டணி 2.0 மாறிடக்கூடாது? 2016 இருந்துச்சு இல்லையா? இந்த 26 இருக்கிறது இந்த திமுக அணி மக்கள் நல கூட்டணி 2.0 அப்படி வந்துடலாம். 2வது வெர்ஷனா 26 வெர்ஷனா ஆயிடக்கூடாதா? நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்றது எந்த விதத்திலையும் வெற்றிக்கான உத்தரவாதம் கிடையாது, பலத்திற்கான உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நான் கான்க்ரீட்டாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, 19 அவங்க வாங்கின ஓட்டு என்ன, 21 என்ன, 24 என்ன, ஏன் குறைஞ்சிக்கிட்டு வருது? குறைஞ்சிக்கிட்டு வர்றது மட்டும் இல்லை, இவங்க எதுக்குறவங்க ஒரு பக்கம் பாஜக ஏறுது, இன்னொரு பக்கம் இவர் சீமான் கட்சி நாம் தமிழர் ஏறுது. எப்படி முடியும்? இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் குறைஞ்சிருக்கணும், இவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டு போயிருக்கணும்.
இது வந்து எல்லாமே டாப் சிட்டவியா டோட்டலாக இப்போ கான்வர்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. வாக்கு சதவீதம் வந்து திமுகவுக்கு குறைந்து எதிர்க்கட்சிக்கு உயர்ந்தாலும் 2019ஆம் ஆண்டு முதல் 24 ஏன் சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கு தொகுதி வரையில் தொடர்ந்து வெற்றி. அதாவது இந்த வெற்றியை அண்ணாவும் சந்தித்தது கிடையாது, கலைஞரும் சந்தித்தது கிடையாது, எம்ஜிஆரும் சந்தித்தது கிடையாது, ஜெயலலிதாவும் சந்தித்தது கிடையாது. ஈவன் எம்ஜிஆர் கூட 3 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் தோல்வி தழுவிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். ஸோ 2026 வெற்றி தொடருமா இல்லை அதிமுக வெற்றியை கைப்பற்றுமா? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? அவ்வளவு வெற்றி 26ல் நீங்கள் சொல்றது மாதிரி அந்த பில்டப் கொடுக்குறீங்களா, அது ஓவர் பில்டப்பு. அந்த பில்டப் உண்மையாக இருந்துச்சுன்னா எதுக்குங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாரு? எதுக்குங்க போனார்? அப்போலாம் போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அவருக்கு? என்ன காரணம் சொல்லுங்க? மோடியை சந்திக்க கூடாது என்பதற்காக அது ஒன்று, அது ஒரு ரீசன். ஓகே, மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக போனாரா? சரி, அது இன்னொரு ரீசன். சிம்பத்தி எதுக்கு இப்போ தேவைப்படுது அவருக்கு? அவங்க தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கல்ல கூட்டணி. நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவெல்லாம் மக்கள் நீதி மையமெல்லாம் வந்து சேர்ந்துருக்குறாங்க, எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குங்க இவர் வீக் ஆகுறாரு? கட்சி அணி வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்றீங்க, தலைவர் வந்து வீக் ஆகுறாரு. ஏன் அந்த முரண் தெரியலையா? அப்படின்னா உள்ள நடுக்கம் இருக்குதுங்க. இந்த நடுக்கத்துக்கு காரணம் இப்போ இந்த இதில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கேம்பெயின். அதுக்கு ஆரம்பம் ஒரு சாதாரண ஆரம்பம் தான், அவர் கேம்பெயின் ஆரம்பிச்சது. ஆனால் ஆரம்பித்து அடுத்தடுத்த நாட்களில் வர வர அந்த கேம்பெயின் ஸ்பான்டேனியஸாக மக்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது உளவுத்துறை மூலமாக கண்டிப்பாக ரிப்போர்ட் போகாமல் இருந்திருக்குமா? போயிருக்கும். அதாவது ஸ்பான்டேனியஸாக மக்கள் வர்றாங்க. இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான் வழக்கமாகவே போகக்கூடியது. இந்த எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் எல்லாமே அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க, ஊர் ஊராக அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அதையும் தாண்டி லோக்கலில் இருக்கிற மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வரவேற்பு ஒரு கலக்கத்தை உருவாக்குது, திமுக பயத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது இன்னொரு பக்கம் அவங்க கேம்பெயின் இருக்கு. இல்லை, திமுகவுடைய கேம்பெயின் ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். முதல்ல ஓரணியில் தமிழ்நாடு, அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், அது வந்து பிசுத்து போய்கிட்டு இருக்கு. இவங்க கேம்பெயின் அப்படி நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய அவருக்கு வரவேற்பு அதிகமாகிக்கிட்டு வருது. எடப்பாடிக்கு அவருக்கு அதிகமாகிக்கிட்டு வருது. இன்னொரு பக்கம் இவர் தலைவர் வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் வர்றது, அது இம்மிடியட் அது ஒரு ரீசன். ஆனால் அதை விட அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தது. உண்மையிலே அவர் ஸ்ட்ரெஸ்னால அங்கே போனார், மயக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இது. இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் தோல்வி பயத்தால் வந்த ஸ்ட்ரெஸ் தான் முதலமைச்சருக்கு. தோல்வி பயம் இல்லை, எதிர்கட்சிகளுடைய பிரச்சார பயம் இல்லை. இங்கே வந்து இவங்களுடைய பிரச்சாரம் பிசுக்குது, அங்கே வந்து அவங்க வெளுத்து வாங்கு, அதுக்கு மவுசு கூடுது. இது தவிர இன்னொரு ஃபேக்டர் விஜய் ஃபேக்டர். ஆமாம், இந்த விஜய்ன்றது யாரு? அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? எவ்வளவு ஓட்டு வாங்குவார்? அவர் பின்னாடி யார் இருக்கு? அந்த இல்லை இந்த விடலை பசங்க, யூத்து, அந்த அதெல்லாம் ஸ்கூல் பசங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ்ன்றாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்களா இல்லை மற்றவங்களும் இருக்கிறாங்களா? அப்புறம் திடீர்னு பெண்கள் கூட இருக்கிறாங்க, அவங்க வாக்கு இருக்குதுன்றாங்க. இந்த பக்கம் பெண்கள் வாக்கு இருக்குதுன்றாங்க. அந்த பக்கம் போனால் அந்த 1000 ரூபாய் நாங்கள் விடுபட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்டாலும் அது டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது, கிளிக் ஆக மாட்டேங்குது மக்கள் மத்தியில். அதனால் இங்கே பெண்கள் ஓட்டை உறுதி செய்கிறது சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது திமுக. இங்கே பார்த்தா பெண்கள் ஓட்டு இருக்குதுன்றாங்க, ஆனால் எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த கருத்து கணிப்பாளர்கள், கருத்து சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கட்சியினுடைய ஓட்டு, பாமகவினுடைய ஓட்டு இங்கே போயிடுச்சு, வன்னியர் விஜய்க்கு போயிட்டாங்க, நாம் தமிழரில் அங்கேருந்து இங்கே போயிட்டாங்க, பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க விசிகாவிலேருந்து இங்கே போயிட்டாங்க, திமுகவிலேருந்து போயிருக்கிறாங்க, அதிமுகவிலேருந்து போகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. போயிருக்கா போகலையா யாருக்கும் தெரியல. கருத்து கணிப்புன்னு நடத்துகிறாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவிகாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு, அங்கே பார்த்தா 4%, இந்த பக்கம் போனீங்கன்னா 35% வரைக்கும் சொல்கிறாங்க. 4%ல் 35% எங்கே இருக்குது? எடப்பாடி ஸ்டாலினை தோற்கடிப்பாரா அப்படின்னா, எடப்பாடி தோற்கடிக்க முடியும் எப்போ அப்படின்னா
இந்த அலையன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அலையன்ஸில் நம்ம சொல்ல பாருங்க, அந்த கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படின்றது, அடுத்து எத்தனை முனை, கடைசியாக எத்தனை முனை இருக்க போகுதுன்றது. எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லை. அந்த விதத்தில் இவர் பாவம் 6 பேரை தலைவர்கள்னு சொல்லிட்டு அந்த இப்போ அவங்களுடைய தலையை பொம்மை மாதிரி அவர் ஆஃபீஸில் வச்சிருக்கிறாரு. அந்த விதத்தில் அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம் தான். மற்றபடி அவங்களுக்கும் இவர் பேசுகிற கொள்கைக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ தாவேக்கா எந்த கொள்கையை பேசியிருக்கு இல்லை, அதனால் கொள்கை இதுக்குள்ளே போக வேண்டாம். அதனால் இப்போ நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு, இந்த பாஜக இருக்கு இல்லையா, பாரதிய ஜனதா, அவங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. தாவேக்காவினுடைய எந்த கொள்கைக்கு பாஜக எதிரி? எந்த கொள்கைக்கு பாஜக எதிரி? அந்த பாசிசம் இவர் என்ன பாயசமான்றாரு. அப்புறம் அவர் கட்சி மட்டும் என்னவா, அவரவே யாரும் பார்க்க முடியலன்றான். அவன் கட்சியிலேருந்து இப்போ அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சேனலாக போயிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த தாவேக்காரர்கள் பெரிய பாசிசமாக இருக்குதுங்க. அந்த டேர்மை நீங்கள் பயன்படுத்துறதுனால நான் சொல்கிறேன். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ இன்டர்பிரட் திங்ஸ். அதனால் இவர் பாஜக கூட போகக்கூடாது, இந்த கொள்கை எதிரி அப்படின்றத சமரசம் பண்ணிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதுன்ற. ஏன்னா கொள்கை நீங்கள் எதுவுமே இல்லை, கொள்கையே கிடையாது. திமுகவுக்கு கொள்கை இருக்குதுன்றீங்க. இல்ல, அவங்க அதாவது இருக்கு, ஆனா அதை அவங்க முறையா ஃபாலோ பண்ணல. அதாவது 50 முழக்கங்கள் இருக்கு திமுகவுக்கு. கடைசி அவங்க அதிகாரத்துக்கு போகும்போது, அண்ணாதுரை முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது எந்த கொள்கையுமே கிடையாது. சும்மா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு பேரை வச்ச உடனே சரியாக போயிடுச்சா? தமிழ்நாடுன்னு பேரை வச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இல்லை தமிழகம்ன்றாரு கவர்னரு. அதுக்காக இப்போ நீங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவில் தான் இருக்குது உங்கள் கேள்வி. சரி, ஓகே சார். இப்போ இல்லை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026 வெற்றி பெறுவாரா இல்லை தோல்வி சந்திப்பாரா என்பது கேள்வி. அவர் வெற்றி பெறுவாரா தோல்வி சந்திப்பாரான்னு இல்லை, அவர் தோற்கடிக்கப்பட முடியாத தலைவர் இல்லை. ஓகே, இப்போ இருக்கிற திமுக கூட்டணி ஒரு சினர்ஜைஸ்டு கூட்டணி இல்லை. அவங்க அந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்து இருக்கு, தலைவர்கள் ஒன்றா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழே நீங்கள் போனீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் அவ்வளவு கருத்து வேறுபாடுகளும் இதுவுமா இருக்குது. ஓகே, அது எந்த சூழ்நிலையிலையும் வெளியில் வந்துடலாம். அந்த கூட்டணின்றது இந்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இல்லையா, கையை அப்படி லேசாக விட்டுட்டாலே போதும், கீழே எல்லாமே போயிடும். ஸோ திமுக கூட்டணி உடைஞ்சிடும் சொல்கிறீங்க. உடைந்தால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இல்லை, நான் அப்படி சொல்லலை. கூட்டணி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உறுதியாக இருக்குது, வெற்றி வெற்றி வெற்றின்றீங்க இல்லையா, அந்த கூட்டணி இப்போது கொஞ்சம் கைப்பு லூஸ் ஆச்சுன்னா, நழுவுச்சுன்னா எல்லாமே கீழே நழுவிட்டு போகக்கூடிய நிலையில தான் இருக்குது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சைடு எடுத்துக்கிட்டா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இன்னும் கூட்டணி ஃபார்ம் ஆகலை, முழுமை அடையலை. அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நெகோசியேஷன்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்போ முழுமை அடையுதோ, இந்த எதிர் அணியில் எடப்பாடி தலைமையிலான அணி, இது பாஜக விட்டுட்டு கூட வரலாம், தெரியல நமக்கு. அதை விட்டுட்டு தாவேக்கா கூட சேர்ந்தாங்க அப்படின்னா டோட்டலாகவே சீன் மாறுதுங்க. ஆமாம். அப்போ வேற மாதிரியான பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்துடும், ரிசல்ட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சீமானே எதுக்கு அதிமுக அணிக்கு போக முடியாதுன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இவர் ஆஸ் இட் இஸே பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக ஒரு பக்கம் இருக்குது. அப்படி பாஜக இருக்கவே தாவேக்கா ஏன் போகக்கூடாது, சீமான் ஏன் போகக்கூடாது? அப்படி போனால் என்ன ஆகும்? அப்படி போனாதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதாவது இந்த 2026 தேர்தல் என்பது கூட்டணி வைத்து தான் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும். தனித்து எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிதானே சார்? ஆமாம். அதான் உண்மை. ஆனால் அதனால ஸ்டாலின் தலைமையிலான இந்த அணி வெற்றி அடையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியாதுன்ற. சொல்ல முடியாது. ஆமாம், 3 அணியாக இருந்தாலுமே இப்போ விஜய் தனிச்சு நிற்க போறாருன்னே வச்சுக்கிடுவோம். நின்னா இப்போ அவருடைய கேம்பெயின் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அப்படிங்கும்போது இந்த திமுக அதிமுக அணிகளை தாண்டி விஜய் தனித்தோ அல்லது விஜய் தலைமையிலான அணியோ கூட்டணியோ ஏன் பதவிக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க எதை வச்சு சொல்ல முடியும்? இல்ல, அவரு எப்படி எம்ஜிஆர் போல ஆக முடியும் சார்? இன்னொரு பாயிண்ட் கொண்டு சொல்றது கரெக்டா. அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை விஜய்க்கு.
அதாவது எம்ஜிஆருக்கு அந்த 1972லேருந்து 77 வரல இருந்த செல்வாக்கு விஜய்க்கு இல்லை. விஜயகாந்தே கூட பார்த்தீங்கன்னாக்கா 2005 கட்சி ஆரம்பித்து 2006 சட்டமன்ற உறுப்பினர், 2011 தான் அதிமுக கூட்டணி வைத்ததுனால எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அதனால் வந்து திராவிட கட்சி இல்லாமல் விஜய் வெற்றி பெற்றால், ஏன்னா மாற்றாகத்தான் விஜய் கட்சி தொடங்கியிருக்கார். ஆனால் மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பணுமே, விரும்பி தாவுக்கு ஓட்டு போடணுமே. மக்களுடைய முடிவு தானே இறுதியான முடிவு சார். இல்லை, அதான் நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா இருக்கு. அது மக்கள் விரும்பணும், மக்கள் விரும்பலை அப்படின்ட்டு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? இல்லை, அது அடுத்து எம்ஜிஆர் அப்படி இருந்தார். அது 1970களில் அப்போ நடந்துச்சு. இப்போது நடக்கிறது வந்து ஊடக பெருக்கம் ஆயிடுச்சு. டிசமினேட் அந்த செய்திகளை, தகவலை பரப்புறதுன்றது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் இப்படிங்கக்குள்ள செய்தி பரவுது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால இப்போ வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சு அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், இவர் எப்படி உடனே வந்துட முடியும், அந்த கேள்வியே இங்கே வராது. விஜய் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது 2026 அப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா இருக்கின்றது. ஏன்னா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இப்போ திமுக கூட்டணியில நீங்க இப்போ அடிஷனலா வேற கட்சி சேர்ந்து இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, எப்படிங்க சீட்டு பிரிச்சுக்கிடுவாங்க? இப்போவே கணக்கு பார்த்தீங்கன்னா, நான் 15 கேட்க போகிறேன், நான் 25 கேட்க போகிறேன், நான் 45 கேட்க போகிறேன்றாங்க. இப்படி அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கேட்க போகிறதா சொல்கிறது சீட்ஸ்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுவே 250க்கு மேலே வருது. நம்மகிட்ட இருக்கிற சீட் எத்தனை கான்ஸ்டிடியூவன்சிஸ்? 234. 234 இதையும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு திமுக என்ன பண்ணுவாங்களாம்? அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்புறம் எந்த தொகுதியில் யார் போட்டிடுறான்றதுல பிரச்சனை வரும். இதெல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குதுன்றது இல்லை. சரி சார், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற முடியல? அது என்ன குறைபாடு இருக்குது, அது சொல்லி. இல்லை, ஏன் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வெற்றி தோல்வி எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? நம்முடைய சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக வருவது வெற்றி, நாடாளுமன்றத்தில் சரி இல்லை, அதான் இப்போ கேளுங்க. அதாவது நம்முடைய தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய குறைபாடு அது. இப்போ இருக்குது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுதான் தேர்தல். இப்போ 4 பேர் போட்டிடுறாங்கன்னா ஒருத்தர் யார் எக்ஸ்ட்ரா, ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா யார் வாங்குறாங்களோ அவர் தான் வின்னர். 49 ஓட்டு வாங்கிட்டு ஒருத்தர் 50 ஓட்டு வாங்கினா 50 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிடா, 49 ஓட்டு வாங்கினவர் தோற்று போயிடுறாரு. இது எவ்வளவு அநியாயமான இந்த இதை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ அதிமுக எடப்பாடி தலைமையில் அதிமுக தோற்று போச்சு அப்படின்னா என்ன எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? சீட்டு கிடைக்கல அப்படின்றத வச்சு சொல்கிறீங்க. இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நீங்கள் பாருங்கள். அதில் அதிமுகவுக்கு சரிவு இருக்குது. ஏன் அந்த சரிவு வந்தது அப்படின்னா அந்த அலையன்ஸில் பிரச்சனைகள், அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனைகள். இப்போ இதெல்லாம் காரணம். இது வந்து எடப்பாடி தலைமையினால வந்த பிரச்சனை கிடையாது. அதிமுகவை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது கிடையாது. ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? இதை விட குறைச்சி ஜெயலலிதா இருக்காங்க. இதை விட குறைச்சி எம்எல்ஏவோட ஜெயலலிதா இருந்தாங்களா? இருந்தாங்க. அது எப்படி? அப்புறம் ஜெயலலிதா விட இவர் பெட்டரா தானங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. எந்த விதத்தில் எடப்பாடி ஜெயலலிதா விட குறைஞ்சு போயிட்டாருன்றீங்க? இல்லை, அப்படி சொல்லலை. ஆனால் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சி கைப்பற்றல என்பது ஒரு குறைபாடு. வலுவான எதிர்கட்சியா இருக்காங்க. 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, 2024 நாடாளுமன்ற தோல்வி, 2 நாடாளுமன்றம் ஒரு சட்டமன்றம் தோல்வி, உள்ளாட்சி தோல்வி, இடைத்தேர்தல் தோல்வி. அதுதான் வந்து அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். இல்லை, அதுதான் அந்த அலையன்ஸ். இப்போ சட்டமன்றத்துக்கு முன்வைக்கக்கூடிய இஷ்யூ என்ன? மக்கள் சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் பிரித்து பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். தமிழக வாக்காளர்களை பொறுத்த மட்டும் இல்லை, ரெண்டுக்குமே கிளியர் கட்டாக அவங்க வந்து க்ரைட்டீரியா வச்சு பார்க்குறாங்க. நாடாளுமன்றத்துக்கு எந்த அணிக்கு ஓட்டு போடணும், யாரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது, சட்டமன்றத்துக்கு யாருன்றது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி சொதப்பவெல்லாம் இல்லை. கட்சியில் சில பிரச்சனைகள், அவர் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக இப்போ இமர்ஜ் ஆகிக்கிட்டு வர்றாரு. இடையில சில நிர்பந்தங்கள், அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் அவருடைய மகன் பிரச்சனை, அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது சில நிர்பந்தங்களுக்கு அவர் ஆளாகிறது தெரியுது, மக்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் கடந்து வந்துட முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வரப்போகிற தேர்தலில் ஒரு ஸ்ட்ராங்கான எடப்பாடியை நம்ம சந்திக்க போகிறோம். தமிழக மக்கள் சந்திப்பாங்க. ஒரு வீக்கான ஸ்டாலினை சந்திக்க போகிறாங்க.
ஒரு புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஜயை சந்திக்க போகிறாங்க. இந்த 3 முனை போட்டி தாங்க நமக்கு நடக்க போகிறது. 4வது முனையாக சீமான் இருக்கிறாரு. அந்த சீமான் அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். அந்த மக்கள் நல கூட்டணி 2016 எப்படி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஓட்டை பிரித்ததோ, அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஆதரவாக ஓட்டை பிரித்ததோ, அதே மாதிரி இந்த இதில் இந்த 3 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்க போகிறது நாம் தமிழர் சீமான். அப்போ 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி, திமுகவினை வெற்றி முற்றுப்புள்ளி வைப்பது உறுதி. அதுதான் உங்களுடைய கன்க்ளூஷன். இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லல. நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு, எதிர்த்து தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்வது 100% உண்மைதான். ஸோ 2026 தேர்தலில் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கிறத பார்ப்போம். நீங்களும் சர்வே நடத்துங்க. நம்ம வந்து நவம்பரில் தான் விஜயினுடைய அந்த பயணம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, நடக்குமா நடக்கான்னு தெரியல. ஒருவேளை அது நடந்தால் அந்த பயணத்திற்கு பிற்பாடு கணிப்பு நடத்தினா தான் தமிழக களத்தில் மக்களுடைய அந்த வாக்காளர்களுடைய சிந்தனை எதை நோக்கி போகுதுன்றதை கணிக்க முடியும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.